சக்தி விளையாடுறியா? நேத்து நைட்டு முழுக்க அவங்கள என் ரூம்ல தங்க வச்சு டார்ச்சர் பண்ணல. என்ன? ஏய் பூஜா, நீ ஏதாவது கனவு கண்டியா? ஆமா, யாரு வந்தாங்க? எப்ப வந்தாங்க? ஏய், நீ என்ன சொல்ற? பூஜா, என்ன நடக்குதுங்க? ஐயோ அத்தை, அவ போய் சொல்றா அத்தை. அவதான் எல்லாத்தையுமே பண்ணா. இங்க பாரு பூஜா, நேத்து சாயந்தரம் நான் அவசரமா மீட்டிங்க்கு போனேன். அப்போ உங்க படத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு தானே போனேன். அப்புறம் எப்படி அவங்க அங்க வந்து தங்குவாங்க? அவங்க என்கிட்ட தான் தண்ணி வாங்கி குடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்களே. அதுக்கப்புறம் அவங்க எங்கன்னு தெரியல. அம்மா, இவ ஏதோ உளறிட்டு இருக்காமா. ஏய், நீ தான் உளறிட்டு இருக்க. ஏய் சக்தி, உண்மையை சொல்லு. அவங்க என் ரூம்ல தங்கி இருந்தாங்களா இல்லையா? ஒன் செகண்ட். இல்லையே பூஜா. அடி பாவி, நைட்டு பாட்டெல்லாம் கூட பாடினாங்களேடி. என்னமோ ஒரு பாட்டாச்சே. நித்த நெல்ல சோறுன்னு அந்த பாட்டை பாடினாங்க. கேளுங்க அவள. என்ன சொல்ற பூஜா? ஆமா, இது என்ன பாட்டு? சக்தி, நீ உண்மையை பூஜா, நான் ஹால்ல தானே படுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி யாரும் என்ன தாண்டி போவே இல்லையே. அவங்க காலையிலேயே எந்திரிச்சு போனாங்க. அவங்க போறப்ப நீ நல்லா தூங்கிட்டு இருந்திருப்ப. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. சரி, இத நேத்தே சொல்லிருக்கலாமே. நைட்டு ரூம்ல 2 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்களை ரூம்ல வச்சு வெளியே டாப்பால் போட்டது சக்தி. அப்ப அந்த சித்தாளுங்க மட்டும் எப்படி வெளியே போனாங்க? அது நைட் எல்லாம் புரட்ட விட்டு தூங்கிட்டு கனவு காண்டிருக்கீங்க 2 பேரும். சக்தி, இதுக்கு மேல ஏதாவது பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும், சொல்லிட்டேன். நீ இரு பூஜா. ஏங்க, நீங்க யாரையாவது பாத்தீங்களா? பார்த்துருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா? சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எந்திரிச்சுக்கான்னு உனக்கே தெரியும்ல. அதுக்காக தானே உங்களை கேக்குறேன். யாராவது பேசுறது இல்ல பாட்டு பாடுறது இந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சா உங்களுக்கு? ஐயோ ரங்கநாயகி, ஒரு சத்தமும் கேட்கல. மாமா, நீங்க நல்ல ரூம்ல கதவு பூட்டிட்டு படுத்தா உங்களுக்கு எப்படி மாமா கேக்கும்? அப்படி ஒண்ணு நடந்தாதானே கேக்கும். சக்தி, இப்போ நீ மாட்டுனடி. இரு அத்தை, சித்தாளுங்க என் ரூம்ல இருந்ததை நான் ப்ரூவ் பண்றேன். நீங்க முதல்ல என் கூட வாங்க அத்தை. எங்கம்மா? ஐயோ அத்தை, என் ரூம்க்கு தான். நீங்க கொஞ்சம் வாங்க. எந்திரிங்க ப்ளீஸ், எல்லாரும் வாங்க. வாங்க அத்தை. மாமா எந்திரிங்க. வாங்க அத்தை, வாங்க வாங்க, நான் காட்டுறேன். வாங்க அத்தை, வாங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பாருங்க அத்தை, பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏய், என்னத்த பாக்குறது? அத்தை, அந்த சுண்ணாம்பு இருக்குல்ல, அத வெத்தலையில தடவிட்டு இதுல தடவுறாங்க அத்தை. இங்க பாருங்க, பொட்டெல்லாம் கூட இருக்கு. இந்த பொம்பளை எப்படி தடவனா தெரியுமா? சீ, நல்லா பாருங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க எங்க இருக்கு சுண்ணாம்பு? இல்லத்த, இங்கதான் தடவுனாங்க, நான் பார்த்தேன். அங்க ஒண்ணுமே இல்லையே பூஜா. இதெல்லாம் கனவு. எனக்கு என்னடானா பழசெல்லாம் மறந்து போச்சு. இவளுக்கு என்னடா நடக்காததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நல்ல ஜோடி பொருத்தம் இல்ல பூஜா? ஏதாவது உளறிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் கவனம் இரு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அத்தை. பூஜா, ஏதாவது கனவு கண்டு உளறிட்டு இருக்காங்க. சார், இங்க நின்னுட்டு இருந்தா நமக்கு தான் பைத்தியம் முடிக்கும். வாங்க போலாம். அப்பா வாங்கப்பா, வாங்க. இங்க பாரு பூஜா, நான் சக்திக்கு எதிராக பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான் பண்ணி அவளை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி பெரிய விஷயத்த கெடுத்துறாத. ஜாக்கிரதை. ஹாய் பூஜா. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏய் எப்படி ஆட்டம்? ஏய் இருக்குடி, உனக்கு நிறைய இருக்கு. குட் நைட். ஹலோ கார்த்திக், எங்க இருக்கீங்க? காலேஜ் போயிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை உடனே பார்த்தாகணும். இப்படி திடீர்னு கால் பண்ணி உடனே பார்த்தாகணும்னா என்ன அர்த்தம்? காலேஜுக்கு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்றல்ல, நீ அப்புறம் பேசு. இல்ல கார்த்திக், நான் உங்களை பார்த்தாகணும். என்ன யமுனா நீ? நான் பேசணும்னு பண்ணப்பலாம் நீ போனே எடுக்கல. இப்போ உடனே பேசி ஆகணும்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க இவ்ளோ பிஸியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காது. நான் டிரைவிங்ல இருக்கேன். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வேற இருக்கு. நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். காலேஜ் முடிஞ்சதும் நானே கால் பண்றேன். கார்த்திக், கார்த்திக். கார்த்திக், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஓ, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீ கால் பண்ணியா? எப்ப பண்ண? ஓ, அது கூட ஞாபகம் இல்லல்ல? ஃபோன் பண்ணப்போ என்கிட்ட பேசின பொண்ணு யாரு? பொண்ணு பேசினாளா? என் போன்ல இருந்தா பேசினா? எப்ப பேசினா? என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற யமுனா? எந்த பொண்ணு பேசினா? கார்த்திக் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க. வாய்ஸ் கேட்டா ஏதோ பர்சனல் லோன் கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு. அவள சொல்றியா? என்ன கார்த்திக், ரொம்ப உரிமையா அவளான்னு சொல்றீங்க? யாரு கார்த்திக் அது? அவ எதுக்கு உங்க போன்ல பேசுறா? உங்களுக்கு யார் போன் பண்ணாலும் அவதான் பேசுவாளா? நீங்க பேச மாட்டீங்களா? இது என்ன புது பழக்கம்? இங்க பாரு, நீ என்ன சந்தேகப்படுறியா? அது நீங்க சொல்ற பதில்ல தான் இருக்கு. யார் அவ? அவ எதுக்கு உங்க போன் எடுத்து பேசணும்? என்ன கார்த்திக், பதில் சொல்ல முடியலையா? இப்ப கூட அவங்க கூட தான் இருக்காளா? இங்க பாரு, நானே காலேஜுக்கு போற டென்ஷன்ல இருக்கேன். சம்பந்தமே இல்லாம நீ வேற உளறிட்டு இருக்காத. உனக்கெல்லாம் என்னால புரிய வைக்கவே முடியாது. முதல்ல போனை வை. கார்த்திக், கார்த்திக். யமுனா, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். என்னங்க நீங்க கையில செருப்பை வச்சுக்கிட்டு கார்த்திக் கார்த்திக்னு வேற கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பின்ன என்னங்க, என்ன பார்த்துட்டு வண்டியை நிறுத்தாம நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இது என்னங்க வம்பா போச்சு? உங்களை பார்த்தா நான் எதுக்குங்க வண்டியை நிப்பாட்டணும்? என்னங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. நான் பாட்டுக்கு அன்னைக்கு ஓரமா வண்டி ஓட்டிட்டு வந்தேன். நீங்க குறுக்க வந்து நின்னு வண்டி கீழே விழுந்து இப்ப அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க தாங்க என் மேல வந்து மோதினீங்க. நான் பாட்டுக்கு ஓரமா தான் நின்னுட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க மேல வண்டி மோதுனதுனால தான் என் வண்டி ஸ்டார்ட் ஆகாம போச்சு. அதனால தான் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன். இப்ப வண்டி எடுக்க போகும்போது செருப்பா இருந்து போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சமாச்சும் மூச்சு விட்டுக்கங்க. ஆனா உலகத்துல யாருமே இப்படி யோசிக்க மாட்டாங்க. நான் கரெக்டா தாங்க பேசுறேன்.
என்னை யாரும் ஏமாத்த முடியாது. வண்டி சர்வீஸ் பண்ற இடம் பக்கத்துல தான் இருக்கு. என்னை டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. டைம் இல்லைங்க, காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் வேற இருக்கு. 5 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிட போறது இல்லைங்க. போற வழி தானே, சீக்கிரம் வாங்க போலாம். என்னங்க ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? செருப்பு வேற நடந்து போச்சு பாருங்க. இந்த செருப்போட எவ்வளவு தூரங்க நடந்து போறது? என்னங்க உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க, ப்ளீஸ்ங்க ப்ளீஸ். போலாம். அப்பா இப்ப வாச்சு சிரிச்சிங்களே. இன்னொரு ஜோக் சொல்லவா? நிறுத்துங்க, இங்கதான். பைக் சர்வீஸ் கடை இங்கதான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப டென்ஷனா இருந்தேங்க. நீங்க சொன்ன ஜோக்னால தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நமக்குள்ள என்னங்க தேங்க்ஸ்லாம். பத்திரமா போயிட்டு வாங்க. பிரியா, என்னாச்சு? சக்சஸ். சூப்பர் பிரியா. மேடம், இதுல ஒரு போனஸும் இருக்கு. போனஸா? என்ன விஷயம்? நானும் கார்த்திக்கும் பைக்ல போயிட்டு இருந்தத யமுனா பாத்துட்டா. என்ன சொல்ற? அவ எப்படி பார்த்தா? தெரியல, தற்செயலா வந்திருக்கா போல. வா, இதுவும் நல்லதா தான் போச்சு. விஷயம் நம்ம பிளான் பண்ண மாதிரி வேற மாதிரி நடக்குது. ஆமா ஆமா. ஆமா, அந்த யமுனா நம்பிட்டாளா? நம்பிட்டாளாவா? கண்ணெல்லாம் கலங்கி ஷாக் ஆகி நின்னா. சூப்பர் சூப்பர். நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அடுத்து நான் என்ன பண்ணணும் மேடம்? நாளை காலையில சாமி கும்பிடுற மாதிரி நீ கோயிலுக்கு போ. கோவிலுக்கா? அங்க நான் மட்டும் போய் என்ன பண்றது? உன்னை மட்டும் நான் ஏன் போ சொல்ல போறேன்? கார்த்திக்கும் அங்க வருவாரு. அது எப்படி அங்க வருவாரு? அதெல்லாம் வருவான். கார்த்திக் மட்டும் இல்ல பிரியா, யமுனாவும் அங்க வருவா. அப்போ இதுதான் நம்ம பிளானா? ஆமா, நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா பண்ணு. மத்ததெல்லாம் தானா நடக்கும். பாய். என் வேலை முடிஞ்சதாத்த. சொல்லுங்க ரங்கநாயகியம்மா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு உங்க பையன் கார்த்திக் கோயில்ல இருக்கணும். என்னம்மா இது, திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா என்னம்மா பண்றது? கார்த்திக் நாங்கெல்லாம் சொன்னா போகவே மாட்டான். அவன் பாட்டுக்கு காலேஜ் இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவான். அதுல வேற அவன் காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். இப்போ சடனா சொன்னா அவன் எப்படிமா கோயிலுக்கு போவான்? என்ன விளையாடுறீங்களா? இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேனே, இதெல்லாம் யாருக்காக? எனக்காக மட்டும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவும் தான். உங்க பையனை கோயிலுக்கு அனுப்புறதே கஷ்டங்கிறீங்க, அப்புறம் எப்படி வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்கும்? என்ன கோயிலா? ஒரு நிமிஷமா.
நாளைக்கு கார்த்திக்கு கண்டிப்பா 9 மணிக்கு கோயிலுக்கு போகணும்னு ரங்கநாயகி அம்மா சொல்றாங்க. போன் சரின்னு இருக்காங்க. சொல்லு, பாத்துக்கலாம். அப்படியா? சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி எப்படியாவது கார்த்திக்க கண்டிப்பா கோயிலுக்கு அனுப்பிடுறேன். சரி, இனிமே என்கிட்ட முடியாது, என் பையன் சொன்ன பேச்ச கேட்க மாட்டான், இப்படி எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொன்னா அது நடந்தாகணும். என்ன கோகிலா, அவங்க கிட்ட போய் கோயிலுக்குலாம் அனுப்ப முடியாது சொல்லிட்டு இருக்க? அவங்க யாருக்காக பண்றாங்க? நமக்காக தானே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே தாங்க, ஆனா கார்த்திக் எப்படிங்க நாம சம்மதிக்க வைக்கிறது? இங்க பாரு, எனக்கு நேரம் சரியில்லை, தோஷம், நீ தான் போய் கோவில்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்லு. கண்டிப்பா அவன் போயிருவான். கார்த்திக் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க. காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்றல்ல, நீ அப்புறம் பேசு. என்ன அதுக்குள்ள போய் படுத்துட்டாளா? என்ன சக்தி பண்றா? சக்தி சொல்லுமா. அம்மா, யமுனக்காரன் தான், ஒரு நிமிஷம் போன் கொடுக்கறியா? அவ போய் படுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளயா? இந்த நேரத்துல எல்லாம் அக்கா படுக்க மாட்டாளேம்மா. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில இருந்து அவ முகமே சரியில்லடி, என்னமோ டல்லாவே இருந்தா. ஐயோ அம்மா, இன்னும் அவ சந்தேகத்துல இருந்து வெளியில வரலையா? சந்தேகமா? என்ன சந்தேகம்? என்னாச்சு? சின்ன விஷயம்தாம்மா. இவ கார்த்திக் சாருக்கு போன் பண்ணிருக்கா. வேற ஏதோ ஒரு பொண்ணு எடுத்து அவரு வேலையா இருக்காரு, அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லி அவ போனை வச்சுட்டாளாம். அதுல இருந்து அக்காக்கு ஏதோ ஒரு சந்தேகம். ஓ, அதான் இப்படி படுத்திருக்காளா? காலேஜ்ல கூட வேலை செய்யறவங்க யாராவது பேசியிருப்பாங்க, அதுக்கு ஏண்டி இவ்வளவு வருத்தப்படுறா? அதுதாம்மா நானும் சொன்னேன். உனக்கு யமுனாக்காவை பத்தி தெரியாதா? சரியான லூசுமா அது. பாவண்டி யமுனா, வீட்லயே இருக்கால, புருஷனையும் பார்க்க முடியல, நிம்மதியா 4 வார்த்தை பேச முடியல. இப்படி எப்பவாச்சும் ஒரு வாட்டி பேசலாம்னு நினைக்கும் போது வேற பொண்ணு எடுத்து பேசவும் அவளால தாங்கிக்க முடியல போல. சரிம்மா, நான் அவகிட்ட நேர்ல பேசிக்கிறேன், நீ அக்கா கிட்ட எதுவும் கேட்டுக்காத. சரிம்மா. சரியான லூஸ் அக்காவா இருக்காளே. வெற்றி, வா சாப்பிட்டு போலாம். இதோ வரேன். பாவம், விவரம் தெரியாதவளா இருக்கா. அவ வாழ்க்கைய முதல்ல சரி பண்ணணும். அம்மா, காலேஜ் கிளம்பிட்டமா? அம்மா, காலேஜ்ல இருந்து வரதுக்கு டைம் ஆகும். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வேலை நிறைய இருக்கு. வரமா? கார்த்திக், ஒரு நிமிஷம் வாப்பா. என்னம்மா? நீ காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போப்பா. என்னம்மா விளையாடிட்டு இருக்கீங்களா? காலேஜ்ல இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன், வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் கோயிலுக்கு போன்னு சொல்றீங்க. அதெல்லாம் சண்டே போய்க்கலாமா? இல்ல கார்த்திக், இன்னைக்கு நீ கோயிலுக்கு போயே ஆகணும்பா. இன்னைக்கு என்னம்மா அவ்வளோ அவசரம்? அது உங்க அப்பாவுக்கு நேரம் சரியில்லையாப்பா, அதனால நீ கோயிலுக்கு போய் அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணியே ஆகணுமா. நம்ம ஜோசியர் இருக்கார்ல, அவர் தான் சொன்னாருப்பா. அப்பாவுக்கு நேரம் சரியில்லைன்னா அவரை போய் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க, நீங்களும் கூட போங்க.
நான் கிளம்பணுமா, எனக்கு டைம் இல்ல. கார்த்திக், எனக்கு முடியல கார்த்திக், உனக்கே தெரியும். எனக்கு ரொம்பவே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரே படபடப்பா வருதுடா. அம்மா, அப்ப ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இன்னொரு நாள் போய்க்கலாம். அது வேணாம் கோகிலா, யாரும் போக வேண்டாம். எனக்கு தானே நேரம் சரியில்லை, இருந்துட்டு போகட்டும். கோகிலா, எனக்கு என்ன ஆனா என்ன, இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன்? எங்க அப்பா, அப்பா இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா? அதான் தெளிவா சொன்னியடா. எனக்கு நேரம் சரியில்லைன்னா நான் தான் கோவிலுக்கு போகணும்னு, உள்ள வர வேணும்னு கோயில் கோயிலா ஏறி இறங்கி வேண்டி உன்னை பெத்ததுக்கு நல்லா சொன்னடாப்பா. கார்த்தி, ரொம்ப சந்தோஷம்டா. வா, நீ காலேஜ் கிளம்புப்பா, போ. டேய் கார்த்திக், கோயில்ல ஒரு அர்ச்சனை தானே பண்ண சொன்னேன், அதுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையா? ஐயோ, அம்மாவுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குடா. அம்மா, சரிம்மா சரிம்மா, நான் போறேம்மா. கோவிலுக்கு போயிட்டு அப்புறமாவே நான் காலேஜுக்கு போறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க.